நம்முடைய கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த. அதை மறைத்து வைக்கப்பட்டதை எடுத்து எறியணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கான மோசைக்கு விரோதமா அங்க கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் நீ கடிக்குது. அங்க நிறைய பேர் சாகும். அப்போ அங்க இருந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகாரு, ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி அதை உன் வீட்டை நீ தூக்கி நிறுத்து. எவன் எல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்க்கிறானோ அவன் எல்லாம் அற்புதத்தை பெறுவான், சாவ மாட்டான். உடனே அந்த இடத்துல தேவ ஊழியக்காரர் ஒரு சர்ப்பத்தை செய்து உயர்த்தி வைக்கிறாரு. அப்ப எவன் எல்லாம் பாம்பு கடிச்சு அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சோ அவன் எல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பழச்சான். ஆனா வசனம் சொல்லுது, அதை இவனோ பத்திரமா எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு அதை கொண்டு நடந்தானு. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இப்ப இவனுக்கு நம்பிக்கை என்ன ஆயிட்டு, சாவ வேண்டிய நம்ம இதை பார்த்த உடனே குணமானோ, இது ஒரு புனிதமானது உள்ள இருந்துகிட்ட தூக்கி தோளுக்குள்ள வச்சுட்டு போனான். ஒரு இடத்துல பைபிள் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அந்த ஊழியக்காரன் அந்த ஜனங்களை சுத்திகரிக்கும் போது அங்க பார்க்க இதையும் தூக்கி உள்ள வச்சிருந்தானே. அதை முற்றிலுமாய் அழித்த பிறகுதான் கர்த்தருடைய அற்புதத்தை அவன் காண கற்ற கிருபை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன, நம்ம வெளியே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் உள்ள சட்டைக்குள்ள வெளியே தெரியாது. அது அன்னைக்கு நான் இதை நம்பினேன், எனக்கு நன்மை கிடையாது. அன்னைக்கு நான் இந்த காரியம் எதற்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவருக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எதையோ ஒன்றை நம்பி உனக்கு கொண்டு வச்சிருந்தே அதை தூக்கி நீ வெளியே எறிஞ்சாதான் கர்த்தருக்கு அற்புதம். நீ கேட்கிற ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு, நான் மற்றவர்களை சொல்லல, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு வீட்டில் இந்த நன்மை வேணும், இன்னும் ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பத்தில் நன்மை நடக்கணும். நீ எல்லாத்தையும் விட்டுட்ட ஏதோ ஒன்றை நீ மறைத்து வைத்திருக்கிறாய் அல்லவா, ஏதோ ஒன்றை நீ ஒளித்து வைத்திருக்கிறாய் அல்லவா. உன் நம்பிக்கை அதுக்கு மேல இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய கிரியை உனக்குள்ள. அன்னைக்கு நீ அறியாத காலத்தில் அதை நம்பி இருந்தாய். அன்றைக்கு நீ ஆண்டவர் அறியாத காலத்தில் அதுக்கு மேல நம்பிக்கை வைத்திருந்த. அன்றைக்கு நீ ஆண்டவர் அறியாத காலத்தில் அதை நம்பி உன் வீட்டில் வைத்த சத்ரு உனக்கு அதை வைத்து அற்புதம் செய்தான். ஆனா இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தின் தடை அதை என்பதை நீ மறந்து போகாத. இன்னைக்கு யார் இந்த இடத்துல இருக்கிறியோ, ரட்சிக்கப்பட்ட உன் குடும்பத்தின் சில நன்மைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தின் நன்மை தடைபட்டு கிடக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ எதை எரிகோவிலிருந்து எடுத்து மறைத்து வைத்திருக்கிறாய் அதை கொண்டு வா, எரித்து அதை முற்றிலுமாய் அதை தகர்த்து போடுவான்னு சொல்லி அந்த மறைத்து வைக்கப்பட்டது வெளியே கொண்டு வந்த பொழுது சிறியாய் பட்டணத்தை முறியடித்து முன்னேறி போனது போல. இன்றைக்கு இந்த பிரசங்கம் முடிகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சிலரோடு கூட இந்த இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு நன்மை தரலையே, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலையே, ஆண்டவர் என் குடும்பத்தில் அற்புதம் செய்யலையே. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உன் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை உன் வீட்டுக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அது உன் வீட்டுக்குள்ள இருக்கு. நீ தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிறகு அது உனக்கு வீட்டில் இருக்கு. நீ தேவனுடைய அற்புதத்தை பார்த்த பிறகு அது உள்ள இருக்கு. இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை அதுக்கு மேல இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அதை நீ உடைப்பா என்றால், அதை நீ தகர்ப்பா என்றால், அந்த பழைய கிரியை நீ அழிப்பா என்றால், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் உன் வீட்டில் நான் நிறைவேற. கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. உனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களை நான் உன் வீட்டில் நிரப்பேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூட, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு சில நிமிடம் அப்படியே ஜெபித்து நாம் ஆராதனை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை. அந்த நன்மை கிருபை நான் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்குரிய கனத்தை எனக்குரிய மகிமை எனக்கு செலுத்து. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம்? எனக்கு ஆராதிக்க வந்த ஆண்டவரே, ஒரு வாரம் எனக்கு செய்ததை நான் நன்றி சொல்லி உமக்கு மகிமை செலுத்த எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஒரு வாரம் நீர் என்னை பாதுகாத்ததுக்கு நான் நன்றி செலுத்தி மகிமை. இன்னைக்கு இந்த மாற்றத்தோட போங்க, இந்த மாறுதலோட போங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆண்டவரை, என் பிள்ளைய பாதுகாத்தீரு, என் கணவனை பாதுகாத்தீரு, எனக்கு வருமானத்தை தந்தீரு, என் பிள்ளை ஆசீர்வதித்தீரு. நான் போகும்போது வரும்போது விபத்துகள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காம நடத்தி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்குரிய கனத்தை மகிமையோ எனக்குரிய நேரத்தில் நீ எனக்கு செலுத்தினால் உன்னையும் கர்த்தர் கனம் பண்ணி உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார். அடுத்தவர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு வெளியா இப்ப மாறிட்டோம், இந்த மாற்றம் வேணும். வெளியே நம்ம மாறிட்டோம், வெளியரங்கமான மாற்றம் நமக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உள்ளுக்குள்ள நீ மாறலையே, உள்ளுக்குள்ள நீ மாறலையே. பரிசுத்த அலங்காரம் உனக்கு உள்ளுக்குள்ள வரணுமே. ஆரம்ப நாட்களில் எப்படியோ வந்த, இன்னைக்கு ஆலயத்துல
ஆண்டவர் விரும்புகிற வெளியரங்கமான நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தோடு வருகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சபையில ஒரு விசுவாசி எப்படி எதிர்பார்க்காரோ அந்த வெளியரங்கமான தோற்றம் இன்னைக்கு உனக்குள்ள வந்துட்டு, ஆனா ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆராய்ந்து பாருங்க, எனக்குள்ள பழைய கிரியை என்னப்பா கிடக்கு, எனக்குள்ள பழைய குணம் என்னப்பா கிடக்கு. வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமென் ஆமென். ஒருவேளை விட முடியாத பாவங்கள் அதை கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன்னை விட்டு மாற்றுவார். நன்மை எனக்கு வேணும்னு காத்திருக்கிற நீ, ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வேணும்னு காத்திருக்கிற நீ, இவைகளிலே நீ மாற்றப்படுவாய் என்றால், இவைகள் எல்லாம் உன்னை விட்டு மாற்றப்படும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மை கிருபையை தருவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க ஆண்டவருக்கு? எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலும் உண்மை நான் கடமைக்காய் ஆராதிக்க மாட்டேன், ஒவ்வொரு ஆராதனையிலும் உண்மை நான் கடமைக்காய் துதிக்க மாட்டேன். என் தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் சொல்லி உண்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கு செய்த அற்புதங்களை நான் சொல்லி உண்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே இனிமேல் உமக்குரிய கனத்தை உமக்கு செலுத்துவே, உமக்குரிய மகிமை உமக்கு செலுத்துவே. அதே போல பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரே வெளியரங்கமான தோற்றம் அல்ல, ஆண்டவரே உள்ளான வாழ்க்கையிலும் நான் பரிசுத்தமாய் மாற கிருபை செய்யுங்க. என்னுடைய பழைய கிரியைகள் இன்றைக்கும் என்னில் இருக்கிறது, அந்த பழைய பாவங்கள் என்னை விட்டு மாறட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில மாற்றத்தை தாருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில மாறுதலை தாருங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க, பழைய குணம் எல்லாம் எது உனட்ட இருக்கு, பழைய குணங்கள் எவையெல்லாம் உனக்குள்ள இருக்கு, ஆண்டவரை ஆராதிக்க வந்த பிறகு இயேசுவின் நாமத்தினால ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையில் உள்ள தேவ வசனத்தின் கிரியை வெளிப்படுவதாக. கரத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம்